மல்லியும் எப்படா சான்ஸ் கிடைக்கும்? அதுவும் இல்லாம இந்த சுடர் யாரு? என்ன? ஏது? அப்படின்றத நம்ம எப்புட்றா நிரூபிக்க போறோம்? அப்படின்ற மாரி சொல்லி அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படி சுடர் தானா வந்து வலையில மாட்டுவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ அடுத்தடுத்து வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. அதே மாரி இந்த சுடர் வந்து சும்மா இல்ல. அதாவது ஏற்கனவே வந்து மல்லி மேல செம்ம கோவத்துல இந்த சுடர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம விஜயோட விஷயத்துல. விஜய் ஏற்கனவே வந்து அதாவது மல்லிய உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க. எல்லாமே ஓகே தான். அதுவும் இல்லாம மல்லிக்கு முத்தம் குடுக்கறது இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அது யாராலயுமே மறுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம விஜயும் மல்லியும் தான் ஒண்ணு சேர போறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் உண்மையாவே இருந்தாலுமே கூட இங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடர பத்தி எப்படிடா நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தப்போ இந்த சுடர் இருந்துட்டு இந்த மாதிரி ரகுக்கு வந்து ஃபோன் பண்ணி இங்க பாருங்க நான் உங்களை மீட் பண்ணியே ஆகணும் இப்பவே இமீடியட்டா உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் சில விஷயங்களை நீங்க செய்யணும் எனக்காக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க நம்ம விஜய் அடையறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நிறைய ஆதாரங்கள் இது எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து இருந்துட்டு இருக்கும்போது இப்போ சுடர் அவளா மாட்டிப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இவளை ஃபாலோ பண்ணிட்டு போனா அடுத்ததான் ஏதாச்சும் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா அதை விட பில ஒரு சிறப்பான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா இந்த சுடர் பேசக்கூடிய பேச்சு அதாவது வெண்பாவோட கதையே முடிக்கிறதுக்கு இந்த சுடர் வந்து பேச்சு பேச ஆரம்பிச்சிடறா. அதாவது போன்ல வந்து பேச ஆரம்பிச்சிடறா. அந்த ஒரு டைம்ல தான் நம்ம மல்லிக்கு பயங்கரமான ஷாக்கு. அதாவது விஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. அடுத்ததா வந்து வெண்பாவுக்கு அம்மாவா இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்ற பட்சத்துல நம்ம மல்லிக்கு அப்ப கூட வந்து கொஞ்சம் சந்தோஷம் தான். பட் இருந்தாலுமே கூட இவ ஆள்மாறாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உண்மையான ரேணுகா எப்பவே இறந்து போயாச்சு. இங்க இருக்கக்கூடியது பொய்யான ரேணுகா. இவ பேர் சுடர் அப்படின்றது எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது வெண்பாவோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னா கண்டிப்பா நம்ம மல்லி சும்மா இருக்க மாட்டாங்க. சுடர் நீ இதுக்கு முன்னாடி ஏதோ வந்து விஜய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற அப்படின்றதுக்காக தான் நான் அமைதியா பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் வெண்பாவையே கொல்றதுக்கு இவ்வளவு பெரிய திட்டம் போடுவ அப்படின்னு எதிர்பார்க்கல. விஜய் உன்னோட கழுத்துல தாலியை கட்ட போறதே கிடையாது. ஆனா அதே சமயத்துல வெண்பாவுக்கோ விஜய்க்கோ யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ மல்லி இந்த சுடரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. சுடர் சும்மா கிடையாது. அதாவது நேரா போய் ரகுவை பார்த்து அடுத்தடுத்த பிளான் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மல்லியை இங்க இருந்து துரத்தினா மட்டும்தான் எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா மல்லி கண்ணு முன்னாடியே விஜய் என்னோட கழுத்துல தாலியை கட்டணும். அதுக்காக நம்ம ஒரு சில ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் வந்து நம்ம மல்லி போயிட்டு ஒட்டு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒட்டு கேட்கறது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயத்துக்காக ஒட்டு கேட்கறது தப்பே கிடையாது. அந்த மாதிரிதான் அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நம்ம மல்லி அடுத்தடுத்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.